திருவாசகத்தை மொழிபெயர்த்ததுனால லண்டனில் ஜியு போப் மேலே ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாரு. என்னாச்சுன்னு சொல்கிறேன். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஜியு போப் கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறன்னு போய் தமிழ் நூல்களை மொழிபெயர்த்துட்ருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஜியு போப், திருவாசகத்தில் நான் ஒரு வரி சொல்கிறேன், அந்த ஒரு வரியை எடுத்து தராசில் வச்சு அதுக்கு இணையாக உலகத்தில் இருக்கிற எல்லா பக்தி நூலையும் வச்சாலும் அந்த வரிக்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வரி தான் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. இதை சொன்னதும் ஜியு போப் மேலே பயங்கரமாக கோவப்பட்டு கேஸ் கொடுக்குறாரு. கேஸும் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் அவர் மொழிபெயர்த்த அந்த நூலை ஜட்ஜு வாங்கிட்டு ஒரு வாரம் கழித்து நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வாரம் கழித்து கோர்ட்டே பரபரப்பாக இருக்குது, என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ அப்படின்னு. ஆனால் ஜட்ஜு ஜியு போப்பை வணங்கிட்டு, இந்த மாதிரி ஒரு சிறப்பான நூலை நீ மொழிபெயர்த்ததுக்கு எல்லாரும் உனக்கு கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாரு. மதம், மொழி, இனம் இதெல்லாம் கடந்து ஒருத்தர் படிக்க வேண்டிய நூல் தான் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார் வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் படிக்க படிக்க தான் தெரியும். வாழ்க்கையில் ஒரு டைம் ஆச்சும் திருவாசகம் வாங்கி படிங்க. படிக்க படிக்க உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் மறைஞ்சு உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் உங்களை இயக்கிற மாதிரியே இருக்கும். இனம் புரியாத ஒரு அமைதியும் கிடைக்கும். மொழியே புரியாத ஒரு ஊருக்கு அந்த மொழியை கற்றுக்கிட்டு தன்னுடைய கல்லறையில் தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு எழுத சொன்ன ஜியு போப்லேருந்து மகாத்மா காந்தி வரைக்கும் இந்த புத்தகத்தை படித்து உருகாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. திருவாசகம் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.